இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் வேறு இடத்திலிருந்து எனக்கு எல்லா காரியத்தையும் எழுப்பினார். கைகளை உயர்த்தி சொல்லலாம். நான் இந்த தேசத்துக்கு வைத்து 5 ஆண்டுகளுக்கு பிறகு அங்கே போகிற பொழுது அந்த தம்பி சொல்லுகிறார், என்னை பார்த்து உங்களுக்கு விரோதமா நான் சொன்னதுனால 3 முறை என் பையனுக்கு பணம் கட்டி வெளிநாடு போக முடியாது, ஏமாற்றம் அடைந்தேன். அவன் சொன்ன முதல் டெஸ்ட் மணி 3 முறை பணம் கட்டியிருக்கிறாப்புல. அவன் பையன் என்ன செய்ய முடியல, அனுப்ப முடியல. ஏஜென்ட்லாம் உன்னுடைய நீ தான் ஏமாற்றம் அடைவன்னு நான் எல்லாத்தையும் நான் தான் சொன்னேன். அதனால தான் என்னுடைய பிள்ளை இதுவரைக்கும் போக முடியல. என் பையனுக்கு ஏதாவது கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்க. காரணம் எடுத்தீங்களா, உனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை கர்த்தர் உன்னிடத்திலே கர்த்தர் கொண்டு வருவார். உனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை கர்த்தர் உன்னிடத்திலே கொண்டு வருவார். கர்த்தர் உன்னிடத்துல கொண்டு வரும் பொழுது, டேய் தம்பி, நீ இப்படி இந்த காரியத்தை சொன்னியே, அதனால உனக்கு நான் செய்ய மாட்டேன். இல்லை, அவர்களுக்கு நீங்க நன்மை செய்யணும். பிரைஸ் காட். ஒரு சத்துரு உன்னிடத்துல திரும்பி வரும் பொழுது அவன் உங்கள்கிட்ட அவன் கேட்கலாம், ஐயோ நான் செஞ்ச தப்புன்னு சொன்னான்னா, அவன் தப்புன்னு சொன்னாலும் சொல்லனாலும் உங்களிடத்துல கர்த்தர் வர அனுமதி கொடுக்கும் போது நீ கிறிஸ்தவனா இருந்தால் அவனிடத்துல அன்பு காட்டுகிறது தான் முக்கியமாக காணப்பட வேண்டும், அவனுடைய பாவத்தை அல்ல. இளைய குமாரன் தன் தகப்பனிடத்துல திரும்பி வருகிற பொழுது, ஆனா வீட்டில் இருக்கிற சகோதரன் என்ன சொன்னா, தன் சகோதரனுக்கு செய்கிற நன்மைகளை குறித்து அதை ஏற்றுக்கொள்ள மன பக்குவம் இல்லாமல் வீட்டை விட்டே வெளியில போயிட்டான். ஆனால் தன்னுடைய இளைய சகோதரன் வீட்டுக்கு வருகிற பொழுது அவனுக்கு ஒரு கொழுத்த கற்று அடிக்கப்பட்டது, புதிய வஸ்திரம் கொடுக்கப்பட்டது, முத்திரை மோதிரம் கொடுக்கப்பட்டது, ஒரு பாதரட்சை கொடுக்கப்பட்டது. காரணம் என்ன? அவனுக்கு பரிசுத்தத்தை மறுபடியுமாய் கர்த்தர் கொடுக்க ஆரம்பித்தார், நேசிக்க ஆரம்பித்தார். இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. கர்த்தரை விட்டு அவர்கள் வழி விலகி போகிற பொழுது ஆசீர்வாதங்கள் குறைந்து கொண்டே இருக்கும். ஆண்டவர் விட்டு வழி விலகும் போது சுகமில்லாத போகும். ஆண்டவர் விட்டு வழி விலகும் போது நஷ்டங்கள் வரும். ஆண்டவர் விட்டு வெளியே விழும்போது சமாதானம் இல்லாத போகும். மறுபடியும் அவர்கள் உன்னிடத்துல வருகிற பொழுது எப்படி வருவனா, உன்னை பார்த்து நடுங்கி குனிந்து, அது நிருபங்கள் அல்ல, உபாகம் புஸ்தகத்தில் என்னாகும் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உன் சத்துரு உன்னிடத்துல வர விரும்புவான். உன்னை விட்டு விலகி போனவர்கள் நடுங்கி குனிந்து, ஐயோ நாங்கள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தோம். யாருக்கு விரோதம் பாசினாலா? என்னை ஏமாற்றல யாருமே. நல்லா புரிஞ்சுக்க, நான் அடிக்கடி சொல்ல, என்ன யாருமே ஏமாற்றல, அவங்க ஏமாந்துட்டாங்க. என்ன ஆராதனை தடை பண்ணல, அவங்க வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை தடை பண்ணிருக்கிறாங்க. தேவன் நல்லவராய் காணப்பட்டிருக்கிறார். பிரைஸ் காட். அல்லேலூயா சொல்லுங்களா. ஆமென். அவர்களுக்கு தான் உபத்திரம், அவர்களுக்கு தான் நியாய தீர்ப்பு, அவர்களுக்கு தான் ஜட்ஜ்மெண்ட், அவர்களுக்கு தான் வேதனை. காரணம், கர்த்தரை அசட்டை பண்ணுகிறவனுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்தப்படுத்துங்கள். 3வது வசனம் வாசிங்க. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட்ட இந்த நாளை நினையுங்கள். கர்த்தர் பலத்த கையினால் உங்களை அவ்விடத்திலிருந்து புறப்பட பண்ணினார். ஆகையால் நீங்கள் புளித்த அப்பம் புசிக்க வேண்டாம். புளித்த அப்பத்தை புசிக்க வேண்டாம். நல்லா கவனி பாருங்க. பழைய சம்பவத்தை பேச வேண்டாம். அடிமைத்தனத்தில் இருக்கிற நமக்கு ஒரே காரியத்தை குறித்து பேசுகிற மனுஷனை பார்த்து நீங்க சொல்றான், அந்த பேச்சும் அந்த காரியத்தில் விடுங்க, அதை குறித்து பேச வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சாமுவேல் சவுலுக்காக இரவு முழுவதும் போய் ஜெபத்தில் இருக்கிறான். நீ போனா கெட்டு போனா போடான்னு சொல்லிட்டு சாமுவேல் இருந்திருக்கலாமே, இல்லையே. அவன் என்ன செய்யறீங்களா, மனம் உடைந்து இரவு முழுவதும் போய் கூப்பிடறாப்புல, ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, சவுலுடைய காரியம் என்ன ஆச்சு, என்ன ஆச்சு, நீர் அல்லவா என்னை அனுப்பி அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினீர். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க பதிலு, சாமுவேலே நீ ஏன் என்ன இப்படி தொந்தரவுப்படுத்திட்டு இருக்கிற, நான் அவனை புறக்கணித்து தள்ளினது தான். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் காட். கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போகிறவர்கள்
கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் அவர்களை விட்டு விலகிவிடும். அவர் விலகிட்டான்னா ஆராதனை இருக்கிற நேரத்தில் எங்க இருப்பான்னு கேட்டீங்கன்னா ஹோட்டல்ல உட்காந்துருப்பான், கடத்தூர்ல உட்காந்துருப்பான், ஊர் சுத்திக்கிட்டு இருப்பான், இல்ல பார்ல உட்காந்துருப்பான், மற்ற கதைகளை பேசிக்கொண்டிருப்பான். காரணம், தேவ ஆவி அவனுக்குள் இல்லாதபடினால் அவன் புலம்பி தவித்து கொண்டிருப்பான். உபாகம் புஸ்தகத்துல 28ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. 28:17. உபாகம் 28:17. உன் கூடையும் மாப்பிசைகிற உன் தொட்டியும் சபிக்கப்பட்டிருக்கும். Praise God. Praise the Lord. 17 வாசிங்க. 17 வாசிங்க. 18-19. உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் Praise the Lord. என்னவா எல்லாம் சபிக்கப்பட்டிருக்கும். ஏன் 16 வாசிங்க. நீ பட்டணத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். 15 கொஞ்சம் வாசிங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாய் இருப்பதற்கு அவர் சத்தத்திற்கு செவிகொடாதே போவாயாகில், அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் போவாயானால் இப்பொழுது சொல்லப்படுகிற சாபம் எல்லாம் உனக்கு வந்து சேரும். Praise the Lord. இப்போ சொல்லப்படுற சாபம் என்னவா? ஆராதனை செய்யாதபடி, பரிசுத்தமா இல்லாதபடி, கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்காதபடி, தேவனுக்கு விரோதமாய் எழுந்து நிற்கிற பொழுது. அந்த வாரத்துல அதிகமான மெடிடேஷன் பைபிளை குறித்து ரொம்ப அதிகமாக மெடிடேஷன் பண்ணி கொண்டிருந்தேன். அதுல ஒரு சம்பவம் என்னை அப்படியே தொழ ஆரம்பித்தது. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு சம்பவம் என்ன அப்படியே தொட்டுக்கிட்டு இருக்கும். ஆனா பேதுருடைய சம்பவத்துல அந்த 3000 பேரை குறித்து ஒரு வாரம் வரைக்கும் என்னுடைய கேள்விக்குறி இருந்துச்சு. எத்தனாயிரம் பேர் இருப்பாங்க? என்ன நீங்க யாரும் பதில் சொல்ல எத்தனாயிரம் பேர்? ஆனா ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க. முன்னாடி நான் கேட்டேன், 10 வாட்டி கேட்டுக்கிட்டு இருந்தேன். அவங்க உடனே படம் நடிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க சொன்னதை எனக்கு சொல்லக்கூடாதுல்ல. நீங்க எப்படி தேர்ச்சி பெற்றிருப்பீங்க? அதுதான் உண்மைங்கிறத நான் கன்ஃபார்ம் பண்ணேன். அது கால்குலேஷன் பண்ண வசனத்தின்படி அதுதான் கரெக்ட். நீங்க சொல்லுங்க. இப்பயும் கேட்பேன், பேதுரு பிரசங்கம் பண்ணும் பொழுது 3000 பேர் மனம் திரும்பினாங்க, எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? மறுபடியும் கேட்பேன். Praise God. உங்களுக்கு ஒரு சிந்தனை வரணும். அரபியான தேவனுடைய பிள்ளையே, 14ஆம் வசனம் வாசிங்க. 28:14. இன்று நான் உனக்கு விதிக்கிற தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும், அவைகளின்படி நடக்கவும், அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். Praise God. நீ கீழாகாமல் மேலாவாய். ஹல்லேலூயா சொல்லுங்களா. ஹல்லேலூயா. உன் வேலை ஸ்தலத்தை போய் கை வச்சு ஜெபம் பண்ணு. ஃபர்ஸ்ட் உன்னுடைய வேலை ஸ்தலத்தை நீ ஜெபம் பண்ணணும். ரெண்டாவது உன்னுடைய குடும்பத்துக்கு நீ ஜெபம் பண்ணு. உன் மனைவி பிள்ளைகள் நீ ஜெபம் பண்ணு. மூணாவது சபைக்காக ஜெபம் பண்ணு. பிரைஸ் தி லார்ட். நீ எடுத்தோன்னே சபைக்காக ஜெபம் பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் உன்னுடைய ஃபேமிலி, உன்னுடைய குடும்பம். வசனம் யோசுவா என்ன சொல்றான்? நானும் ஒரு அலைன் சொல்லுங்களா. ஹல்லேலூயா. வசனத்தை தான் சொல்லி கொடுக்குறேன், வேற ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் உன்னுடைய குடும்பத்துக்கு நீ ஜெபம் பண்ணு. நீ போற வேலை ஸ்தலத்துக்கு போறீல்ல, அது என்ன வேலையா இருந்தாலும் பிரச்சனையே கிடையாது. அந்த வேலையை மனமகிழ்ச்சி சந்தோஷமா நீ செய்யற வேலை அதிகாரிக்கு கீழ்ப்படிந்து ஜெபம் பண்ணி நீ பண்ணு. உனக்கு விரோதமா எழுப்புறாலும் அந்த கம்பெனியில் ஒருத்த கூட இருக்க மாட்டான், ஆண்டு தூக்கிடுவார். பிரைஸ் காட். உன்னை அந்த கம்பெனியில ஆண்டவர் மேன்மையாக வைப்பார், ஆசீர்வாதமாக வைப்பார். காரணம், அதுக்கு சில ரகசியம் இருக்கிறது. தேவனை ஆராதிக்கிறவர்கள் கர்த்தரை ஆசீர்வதிப்பார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். மனுஷனுடைய தயவு கிடைக்கப்படுமா? இஸ்ரவேலுடைய ஜனங்களுக்கு கடந்த நாட்களில் நம்ம வாசித்தோம். என்ன கிடைச்சது? ஏகருடைய கண்களில் தயவு கிடைத்தது. பிரைஸ் காட். தயவு சும்மா இல்லை. 430 வருஷம் முன்னோர்கள் பிள்ளைகள் அவங்களெல்லாம் அடிமைத்தனத்தில் கிடந்த ஜனங்களுக்கு ஒரு தயவு கிடைச்சிருக்குன்னா கிருபை, உனக்கு கிருபை கிடைக்கும். பிரைஸ் காட். உனக்கு கிருபை கிடைக்கும், பாஸ்டருக்கு கிருபை கிடைக்கும். நீ அடுத்தது என்ன செய்யணுமா? உன்னுடைய வேலை ஸ்தலம். மூணாவது காரியம், பரிசுத்தப்படுத்தி கர்த்தருடைய ஆராதனைக்கு வரும் பொழுது சபைக்காக ஜெபம் பண்ணி. மூணாவது ஸ்டெப். ஆனா வசனம் என்ன சொல்றது தெரியுமா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதி தேடுங்கள், அப்பொழுது கூட கொடுக்கப்படும். நீதி தேடுகிற மனுஷன் என்ன தன்னுடைய சொந்த குடும்பத்தை நடத்துவான். நீதி தேடுகிற மனுஷன் வேலை ஸ்தலத்தை பரிசுத்தப்படுத்துவான், தன்னை காத்துக் கொள்ளுவான்.
நீதியை நிறைவேற்றுகிறவன் கர்த்தருடைய உடன்படிக்கையை கை கொள்ளும் இருப்பான். 12ஆம் வசனம் அழகா சொல்ல, உபாகமம் 12ஆம் வசனம் நல்லா அழகா சொல்லப்பட்டு, கர்த்தர் நல்ல வானத்தின் பொக்கிஷசாலையை திறக்கிறவர். வாசிங்க. ஏற்ற காலத்தில் கர்த்தர் உன் தேசத்திலே மழையை கட்டளையிடுவான். அல்லேலூயா சொல்லுங்களா? அல்லேலூயா. அப்ப இன்னும் ஏற்ற காலம் வரல. பிரைஸ் காட். அதை நினைச்சுக்கணும். இன்னும் ஏற்ற காலம் வரல. பிரைஸ் காட். ஏற்ற காலம் எப்போ வருதுங்களா? துன்மார்க்கர்கள் உன்னை விட்டு வழி விலகி போகிற பொழுது, பாவிகள் உன்னிடத்தில் இராதபடி நிர்மூலமாகும் பொழுது, அது ஏற்ற காலங்கிறதுக்கு ஒரு பெரிய ஆராய்ச்சி. யோசேப்பு தன் சகோதரனுடன் இருக்கிற பொழுது அவனுக்கு ஆசீர்வாதம் இல்லை. யோசேப்பை தன் தகப்பனும் தாயும் சகோதரன் விட்டு பிரிந்து போத்திப்பா அவனை குழியிலே தள்ளி அவனை எடுத்து வேறொரு இடத்துல கொடுத்து அதையும் வேறொரு இடத்துல மாற்றப்பட்டு போத்திப்பார் அரண்மனைக்கு போகிற பொழுது உறவுகள் சொந்தங்கள் துண்டிக்கப்பட்ட நிலைகளிலே தனிமையில் இருக்கிற பொழுது கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் எல்லாம் எப்படி இருக்கும்போது தனிமை. அப்ப தனிமைங்கிறது என்னவா? ஆண்டவரோடு கூட சேருதல். இன்னைக்கு நான் தனியா இருக்கிறேன், என்னுடைய வீட்டுக்கு யாரும் வர்றது இல்லை. பிரைஸ் காட். ஆண்டவர் யாரையும் வர விடலையா, அவங்க வரலையா எனக்கு தெரியாது. ஆனா பாருங்களா, எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். என்ன சந்தோஷம் கேட்டீங்கன்னாக்கா, 40 அதிகாரத்தை படிக்க முடிகிறது, 4 மணி நேரம் முழங்கால நிற்க முடிகிறது, நல்ல ஆராய்ச்சி பண்ண முடிகிறது, பரிசுத்த ஆவியார் கூட நடக்க முடிகிறது, கர்த்தருடைய அற்புதத்தை பார்க்க முடிகிறது. பிரைஸ் காட். ஒரு இடம் சொல்லுங்களா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய அற்புதத்தை பார்க்கணும்னாக்கா தனிமையா நீங்க இருந்து நினைச்சுமா, தேவ சமூகத்திலிருந்து ஜெபித்து கொண்டே இருக்கணும். 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் பூமியிலே நீ கேட்டுக்கொள்கிறது எதுவும் அது கிடைக்கும். பிரைஸ் காட். கர்த்தருடைய ஆவியானவர் எங்க உண்டோ அங்க என்ன உண்டு? விடுதலை உண்டு. இன்னமும் எனக்கு விடுதலை கிடைக்கலன்னா அவனுக்கு உள்ளே இருக்கிறதான சுபாவம் சாகல, விடுதலை கிடைக்கல. அதனால ஏற்ற காலத்தில் ஒரு தேசத்துல மழை பெய்யும். யோசேப்பு செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா? கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தா. அல்லேலூயா சொல்லுங்களா? யோசேப்பு செய்வதெல்லாம் வாய்க்க பண்ணினார். யோசேப்பு மேல கர்த்தர் ஒரு கவனம் வைத்திருந்தார். யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். கர்த்தர் உன்னை போகும் இடங்கள் எல்லாம் கர்த்தர் உனக்கு துணையாக இருப்பார். ஏற்ற காலத்திலே தேசத்திலே மழை பெய்யும்படியாய் கர்த்தரை இடுவார். கர்த்தர் நீரூற்றி கண்களை திறக்க ஆரம்பிப்பார். கர்த்தர் வாசலை திறக்க ஆரம்பித்தால் அதை ஒருவராலும் கூட்ட முடியாது என்பது தேவனுடைய வசனம் நிறைவேறும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் உனக்குள்ளே வல்லமாய் இறங்கி வருவார். தேசத்தின் நன்மைகளை சுதந்திரிக்கும்படியாய், தேசத்தினுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படியாய், கர்த்தர் உனக்காக கட்டளையிடுகிற எல்லா நன்மைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாய், கர்த்தருடைய எல்லா நிலைமைகளையும் மாற்றும்படியாகவே கர்த்தர் ஏற்ற காலம் வைத்திருக்கிறார். Praise the Lord. ஏற்ற காலம். ஒரு மனுஷனுக்கு பிரசவம் பண்ணா கூட அது மன நிம்மதியோடு திருப்தியோடு நீ பிரசங்கித்து பண்ணிப்பாரு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அழகா சொல்ற, ஒரு வீட்டுக்கு போ, உன்னை ஏற்றுக்கொள்ளலன்னா உன் காலில் படித்திருக்கிற தூசியை முதிரிட்டு வா. நியாய தீர்ப்பு நாட்களில் அது அவர்களுக்கு சாட்சியாய் பதில் கொடுக்கும். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வசனத்தை நம்புறீங்க? ஆமென். 1ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. 1:5. ஆகையால் துன்மார்க்கர்கள் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. the standard the seatல உட்கார முடியலன்னா இன்னமும் அவனுடைய துன்மார்க்கமும் பாவமும் அவனுக்குள்ள சாகல, அதனால சபை கூடுகிறதுல வரல. இது நான் சொல்லல, வசனம் சொல்லுது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதான் உண்மை. பாவிகள் பூமியில் என்ன செய்யது? வாசிங்க. ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். ஆமென். அடுத்தது முடிஞ்சது. 5ஆம் வசனம் வாசிங்க. 13:5 உபாகமம்.
இன்று நான் உனக்கு விதிக்கிற 13:5 உபாகமம் 13:5 அது யாத்திராகமம் 13:5 சாரி. ஆகையால் கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டதும் பாலும் தேனும் ஓடுகிறதுமான தேசமாகிய கானானியர், ஏத்தியர், எமோரியர், ஏவியர், எபூசியர் என்பவர்களுடைய தேசத்துக்கு உன்னை வரப்பண்ணும் காலத்தில் நீ இந்த மாதத்திலே இந்த ஆராதனையை செய்வாயாக. ஆமென். அப்ப வாசிங்க. புளிப்பில்லாத அப்பத்தை 7 நாள் அளவும் புசிக்க கடவாய். 7 நாள் அளவுக்கு புசிக்க கடவாய். 7ஆம் நாளிலே கர்த்தருக்கு பண்டிகையை ஆசரிக்கப்படுவாய். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா? ஹalleluya. இது ரகசியம் தெரியுங்களா? ஆவிக்குரிய ரகசியத்தை கற்றுக் கொடுக்கிறேன். புளிப்பில்லாத அப்பத்தை 7 நாளும் புசிக்க. அப்படின்னமா 7ஆம் நாளிலே இல்ல 6 நாளும் நீ வீட்டில் இருக்கும் பொழுது, வேலைக்கு போகும்போது கஷ்டப்பான காரியத்தை நீ யோசிக்காதபடிக்கு பரிசுத்தமாய் இருந்து நீதிமானுடைய கூடாரத்தில் எப்பொழுதும் கெம்பீர சத்தம் இருக்குமா? சங்கீதம் 34:1 சொல்லப்பட்டிருக்கிறது, எப்பொழுதும் எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், அவருடைய துதி எப்பொழுதும் என் வாயிலே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஆண்டவரை துதித்து கொண்டு பிரைஸ் பண்ணிக்கொண்டு கார்ல போகும்பொழுதெல்லாம் நீ பிரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கார்ல போகும்பொழுது வேற சிந்தனை ட்ராக் மாறவே கூடாது. நீ கார்ல போனை வச்சுக்கிட்டு பாட்டு கேட்டுட்டு போனீங்கன்னா உன் வாழ்க்கை என்ன செய்யுது? மாறாது. பிரைஸ் தி லார்ட். உன் பாவத்தை அறிக்கை பண்ணி என்ன செய்யணுமா? நீ பாட்டெல்லாம் கேட்கறதுக்கு அதுக்கப்புறம் 3வது கட்டம் ஃபர்ஸ்ட் உன்னை நினைச்சணுமா? பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருக்கணும், பரிசுத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கணும், பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருக்கணும். ஏன் தெரியுமா? அந்த 10 கன்னிகைகள்ல 5 பேர் தான் புத்தி உள்ளவங்களா இருந்தாங்க. பாக்கி 5 பேர் பிரயோஜனமற்றவங்க. 10 பேர் 10 குஷ்டரோகி வந்தான், 10 பேர் சுகம் பெற்றான். எத்தனை பேர் திரும்பி வந்தாங்க சொல்லுங்க? ஒரு ஆள் தானே மனம் திரும்பினாங்க. அப்ப பேதுருடைய பிரசன்னத்தை கேட்டு 3000 பேர் மனம் திரும்பினா எத்தனை பேர் அங்க வந்திருப்பாங்க? எத்தனை பேர் சுகம் பெற்றிருப்பாங்க? போய் கால்குலேஷன் பண்ணி பாருங்க. 10 பேர் ஒரு ஆள் தானே திரும்பி வந்திருக்கிறாங்கள. அப்புறம் 3000 பேர் வந்திருக்கிறாங்கன்னாக்கா எத்தனை பேர் அங்க இருந்திருப்பாங்க? எவ்வளவு கிரௌட் இருந்திருக்கும்? நல்ல கால்குலேஷன் பண்ணதும். பிரைஸ் தி லார்ட். இங்கே பார்க்கிறோம், அழகா சொல்லுகிறார் 6 நாளும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீ வீட்டில் இருக்கும் பொழுது என்ன செய்யணுமா? புளிப்பில்லாத அப்பத்தை புசிக்க வேண்டும். 7ஆம் நாளிலே பண்டிகை ஆசரிப்பு. நீ கர்த்தரை சபை கூடுகிற நாட்களில் வரும்போது எப்படி வரணுமா? மன மகிழ்ச்சியோடு கம்பீரமா அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு எந்த டிஸ்டர்ப் இல்லாம பிரைஸ் தி லார்ட் ஆண்டவர் ஆராதிக்க போகிறேன். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை எனக்கு கிடைக்கும். என்னுடைய குறைகள் என்னன்னு எனக்கு தெரியும். ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட் வருது 4 பேர் 5 பேர்லாம் வர முடியாது, யாரும் ஒருத்தர் தான் இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். செலக்டட் பீப்புள் தான் 100 ஒரு ஆள். அந்த ஒரு ஆளை கொடுத்து பார்க்குறோம். ஹிஸ்ட்ரி, மேக்ஸ், இங்கிலீஷ் எல்லா சப்ஜெக்ட் இருக்கிறதோ எல்லாத்துலேயுமே அவங்க பாஸ் பண்ணியிருக்கணும். இந்த ரிசல்ட் வரும்போதெல்லாம் நான் ஒரு பிரசங்கத்தை தயார் பண்ணிகிட்டே இருப்பேன். எல்லாத்துலேயுமே பாஸ் பண்ணியிருக்கணும். சபை கூடுதலில் பாஸ் பண்ணியிருக்கணும், ஆராதனையில் பாஸ் பண்ணியிருக்கணும், ஊழியம் செய்யறதில் பாஸ் பண்ணியிருக்கணும், காணிக்கை கொடுக்குறதுல பாஸ் பண்ணியிருக்கணும், தசம பாகம் செலுத்துறதுல பாஸ் பண்ணியிருக்கணும், பொருத்தனையில் பாஸ் பண்ணியிருக்கணும், அழைப்பில் பாஸ் பண்ணியிருக்கணும், அபிஷேகத்தில் நிறைந்திருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். இதெல்லாம் இருந்த பிறகும் கூட கர்த்தர் கேட்கிறார், உன்னிடத்தில் ஒரு குறை இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.
எல்லாம் செஞ்ச பிறகு கூட சொல்றாரு, உன்னிடத்தில் ஒன்று குறை உண்டு, என்ன ஆண்டவரே, உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரர்களுக்கு கொடு. பிரைஸ் எல்லாம் இதெல்லாம் முடிந்த பிறகு எல்லாத்தையும் பண்ணி நீ வரும் பொழுது உனக்கு பரலோகம் ஓப்பன் த டோர், ஹெவன் த ஓப்பன், பரலோகம் திறந்திருக்கிறது. பிரைஸ் எல்லாம் ஆசீர்வாதம் திறந்திருக்கிறது. அதுதான் ஏற்ற காலம். நீ எல்லா நிலைகளையும் ஆண்டவர் என்ன பார்க்கிறாரு. எல்லாரும் சபையை விட்டு விலகி போறாங்களா பார்க்கிறாரு. என்ன செய்றேன், பிரசவம் பண்றேனா, ஜெபிக்கிறேனா, வேலைப்படுகிறேனா, மனம் சோர்ந்து போறேனா, அவங்க பின்னாடி நான் போறேனா, பிரைஸ் எல்லாம் அவங்கள்ட்ட ஏதாவது எதிர்பார்த்து அவங்களுக்கு பின்னாடி போறேனா, பிரைஸ் எல்லாம் என்ன இல்லை. பரிசுத்த ஆவியானவருக்கு முதலிடம் கொடுக்காத எவ்வளோ பெரிய மல்டி ப்ரொபஸாக கூட அவன் வாசப்படி கூட நான் விதிக்க மாட்டேன். காரணம், அவன் வீட்டுக்கு நான் போகணும்னு சொன்னா கர்த்தரை நான் அனுப்பணும். கர்த்தர் வேணும்னா அவன் தான் வரணும், அவ தான் வரணும், நான் போகணும்னு அவசியம் இல்லை. எங்க வேணாலும் போ, அது எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. காரணம், கர்த்தருடைய மனுஷனா கர்த்தருடைய சமூகத்தில் கரெக்டா இருப்பான். கர்த்தரை விட்டு விலகுறவன் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அது எல்லாத்தையும் ஃபெயில் ஆகும். ரிசல்ட்ல ஃபெயில், வருகையில கைவிடப்படுவார். பிரைஸ் எல்லாம். ஒரு குடும்ப ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. ஒரு அழகான ஒரு பாடல் எழுதியிருந்தார். ஏதேன் தோட்டத்தை கெடுத்ததுக்கு ஒரு ஏவாளி இருந்தால், இந்த சபையை கெடுப்பதற்கும் ஒரு ஏவாளி இருக்கிறார். பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா சொல்லுங்களா. ரொம்ப அழகா பாடினார். நல்ல ஒரு தேவ மனுஷன். ஏவாள் மட்டும் இல்லை, ஆனால் இன்றைக்கு ஏவாளுடைய வார்த்தையை கேட்டு குடும்பம், ஏதேன் தோட்டத்தை கெடுப்பதற்கு ஒரு ஏவாள் இருந்தால், குடும்பத்தையும் கெடுப்பதற்கு ஒரு ஏவாள் இருக்கிறார். சபையல்ல, அவர் எழுதின பாடல். குடும்பம், ஒரு பெரிய குடும்பத்தை, ஒரு பெரிய திட்டத்தை, ஒரு பெரிய நோக்கத்தை, பெரிய ஒரு கலாச்சாரத்தை, பரிசுத்தத்தை இடித்து போடுவது லேசான காரியம். பிரைஸ் எல்லாம். ஆனா முடிவை பார்க்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி சொல்லுவா, 6 நாள் வசனத்தை நீ புசிக்கணும், வசனத்தை மெடிடேஷன் பண்ணணும், முழங்கால நின்று ஜெபிக்கணும், கர்த்தரிடத்துல மனம் கசந்து அழுகணும், தேவ சமூகத்துல தேவ பலனை பெறணும். 7ஆம் நாள் நிச்சயமா ஆராதனைக்கு சந்தோஷம் வரணும். 7ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. அந்த 7 நாளும் புளிப்பில்லா அப்பம் புசிக்க வேண்டாம். புளிப்புள்ள அப்பம் உன்னிடத்திலே காணப்பட வேண்டாம். எல்லைக்குள் எங்கும் புளித்த மாவும் உன்னிடத்தில் காணப்பட வேண்டாம். உன் எல்லைக்குள்ள புளித்து போன மாவும் காணப்பட வேண்டாம். சபைக்குள்ளும் அது காணப்பட வேண்டாம். புளித்து போன மாவு எல்லாவற்றையும் கட்டு போய் பண்ணிவிடும். பாத்திரத்தை நல்லா தேய்ச்சி நீ கழுவி சுத்தப்படுத்தி சுத்தமான பாலை அதில் காய்ச்சி ஊத்துகிற பொழுது தேய்க்கப்பட்ட இடத்துல கொஞ்சோண்டு அந்த பழைய அழுக்கு ஒட்டியிருந்தால் அந்த பால் முழுவதும் அது கெட்டு போய்விடும். அன்பு சகோதரனே, 10 வருஷம் கர்த்தருக்காக ஓடி நீ ஊழியர் செஞ்சியும் ஜெபம் பண்ணி 10 வருஷம் 20 வருஷம் காணிக்க தசமபாகங்களை கர்த்தருக்கு கொடுத்து சபையை கட்டி எல்லாம் செஞ்சிருந்தோம். ஒரே ஒரு வார்த்தையினால உன்னுடைய பரிசுத்தம் கீழே இறங்குகிற பொழுது அவ்வளவு வேஸ்டா போய்விடும். 10 வருஷம் நீ ஓடுறது பிரச்சனை, 25 வருஷம் ஓடுறது பிரச்சனை இல்லை. மத்தேயு சுவிசேஷம், மார்க்கு, லூக்கா, யோவான் எல்லா பகுதிகளிலும் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், மனுஷனை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அந்த ஓமைகளை சொல்வது, விதைகளை குறித்து சொல்லுகிற பொழுது அந்த சப்ஜெக்ட் எல்லாம் போய் பாருங்களா. கோதுமை மணி அல்லவா விதைத்தோம், எப்படி களைகள் முளைத்தது, அது சத்துரு செய்தார். புளிப்பை உண்டு பண்ணினது யாரு? கசப்பான வேர்களை உண்டு பண்ணது யாரு? வைராக்கியத்தை விதைத்தது யாரு? சகோதரனுடைய ஒருமனப்பாடை கெடுத்தது யாரு? ஐக்கியத்தை கெடுத்தது யாரு? அவனை கட்டி போடுங்க, நீங்க விடுதலை பெறுவீங்க. மனுஷனை சிநேகிங்க, மனுஷனுக்குள்ள இருக்கிற சுவாபத்தை சபிச்சு கட்டி போடுங்க. பிசாசை கட்டுங்க, மனுஷனை சிநேகிங்க. வசனத்தை கை கொள்ளுங்க, உங்களை பரிசுத்தப்படுத்துங்க.
வலதுபுறமும் இடதுபுறமும் வழிவிலகாதபடி. யோசுவாவுடைய புத்தகம் சொல்லப்பட்டிருக்குது, வலதுபுறமும் இடதுபுறமும் வழிவிலகாதபடி. Praise the Lord. இந்த நியாயப்பிரமாண புத்தகத்தில் எழுதியிருக்கிற வார்த்தைகள் உன் வாய் விட்டு பிரியாதிருப்பதாக. அப்ப அவன் தான் என்ன செய்ய முடியும்? நியாயப்பிரமாண புத்தகம் வாய் விட்டு பிரியாதிருக்கிற மனுஷன் தான் கர்த்தரை ஆராதிக்க முடியும். அவன் தான் பிரைஸ் பண்ண முடியும். அவன் தான் தேவனை துதிக்க முடியும். அவன் தான் கர்த்தருக்கு உண்மையா ஜெயிக்க முடியும். பிரைஸ் the Lord. ஹல்லேலூயா சொல்லுங்களா. எல்லாம் அழகான ஒரு பாட்டு. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமையை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ மகிமை பாடி. எழுந்த ஒரு பாடலை துதிப்போம் அல்லேலூயா பாடுகிற பாடலை